கடலூரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் விவேக் வழங்க கேட்கலாம். விவேக், கடலூரில் இந்த விபத்து எங்கு நடந்திருக்கிறது, எப்போது நடந்தது, உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்த விவரம் தெரிய வந்ததா? வணக்கம் கனகதாரா. கடலூர் அருகே சாலையில புறவழிச்சாலையில் ஏற்பட்ட விபத்துல கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிய விபத்துல 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கடலூர் அருகே உள்ள எப்போது பகுதியை சார்ந்தவர் நேரு. இவர் தனது முந்திரி தோப்புல முந்திரி கொட்டைகள் எடுப்பதற்காக நாகைநத்தம் பகுதியை சார்ந்த 25 வயதான கல்பனா மற்றும் சரண்யா ஆகிய 2 பேரை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ராமாபுரம் அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த கார் ஒன்று இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்துல பயணித்த சரண்யா மற்றும் கல்பனா ஆகிய இருவருமே சம்பவ இடத்திலேயே படுகாயங்களுடன் உயிரிழந்தனர். தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நேரு என்பவர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று சரண்யா மற்றும் கல்பனா ஆகிய இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில புறவழிச்சாலையில கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்துல 3 பேர், 2 பெண்கள் உட்பட ஒரு நபர், மொத்தம் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.